அந்த மூணாவது இன்சிடெண்ட் என்னென்னா, கேவிஎன் மாமா, லால்குடி மாமா, எங்கள் தாத்தா, பெரியப்பா, அவள் வந்து 60s வந்து யூகே டூர் போயிருந்தான், லண்டன், எடின்பர்க்லாம். அப்போவும் இந்த கச்சேரி லீடப் வரைக்கும் இருந்த நாள், எல்லா நாளும் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் கேவிஎன் மாமாவை பாட சொல்லி லால்குடி மாமா வாசிச்சு, எங்கள் பெரியப்பா முருதங்க வாசிச்சு, தாத்தா வந்து கஞ்சிரா வாசின்னு இருந்தார். இவாள்லாம் அப்போ எல்லாம் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், நத்திங் டு ப்ரூவ். அதுக்கும் மேலே என்னன்னு கேட்டதுன்னா, இப்போ மாதிரி வந்து ஃபாரின் டூர்ஸ் வேர் நாட் தட் காமன். இட் வாஸ் லைக் ஃபார் அண்ட் ஃபியூ. கேட்குறவாளுக்கும் சரி, பர்ஃபார்ம் பண்ணுறவாளுக்கும் சரி. விச் மீன்ஸ் நம்ம என்ன கொடுத்தாலும் அவள் டெஃபினட்டாக நல்லா கிரகிச்சுப்பா ஆடியன்ஸுங்கிறவா. அதையும் லைட்டாக எடுத்துக்காதைக்கு, நம்ம இந்தியாவில் எப்படி பாடுறோமோ அதே குவாலிட்டி அங்கே வரணும். அதுக்கு ப்ராக்டிஸ் கண்டினியூஸாக இருக்கணும், ஈவன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் ரெஜிமெனை வச்சுட்டு கேவிஎன் மாமாவோட டூர்லேயே இது மாதிரி நடந்திருக்கு. அதுவும் லால்குடி மாமாவோட. லால்குடி மாமான்னு சொன்ன உடனே அந்த ப்ரிப்பரேஷன்னு சொன்னேன். ஸோ ஆஸ் அ ஃபாலோட் இன்னொரு சின்ன இன்சிடெண்ட்டு. நிறையா வாட்டி வந்து லால்குடி மாமா, ஸ்ரீமதி மாமி, எங்கள் தாத்தா அண்ட் பெரியப்பா, அது ஒரு பயங்கர ஒரு காம்பினேஷனாக ஒரு 3-4 இயர்ஸ்க்கு ரொம்ப விமர்சையாக போயிட்டு இருந்தது. அப்போது வந்து கச்சேரி இன்னைக்கு காத்தால யூஸ்வலாக லால்குடி மாமாவும் ஸ்ரீமதி மாமியும் ஆஸ் அ பாலிசி அவள் வருவாள், வந்துட்டு மணிதாத்தா கிட்ட பேசிட்டு போவாள். அப்போது மணிதாத்தா கிட்ட பேசினதுக்கப்புறம் ராஜு பெரியப்பா கிட்டேயும் அவர் பேசுவார் கொஞ்ச நேரம். அது ஸ்டாண்டர்டாக நடந்துட்டு இருந்தது. அவர் பேசிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பெரியப்பா கிட்ட சொல்லுவார், அவர் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கியே, கச்சேரியில் போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பீஸையும் சலவை சட்டை அயன் பண்ணி வச்சதை எப்படி விரிச்சுன்னு போடுவாளோ அது மாதிரி அவ்வளோ நீட்டாக அவர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார். அவ்வளோ தூரம் அவருக்கு ப்ரிப்பரேஷன் உண்டு. அதுதான் நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நீ பேசிட்டு தான் இருக்க, அவர் அதையும் பண்ணுவார், அதை நீ பண்ணணும் அப்படின்னுட்டு லால்குடி மாமாவை பற்றி ரொம்ப ரொம்ப பெருமையாக பேசுவார். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த 3 anecdotes இருக்கட்டும். பட் இன் ஜெனரல் கேட்கறது, கேட்டு 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 கிரகிச்சுக்கிறது அண்ட் அதை பற்றி சிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். அதாவது எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாத சமயத்தில் யோசிச்சுட்டு இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் சங்கீதம் நம்ம மேலே ஊறும். அது ஊறும் போது தான் அந்த டெப்த்து கிடைக்கும். இப்போ நம்ம பழையவா பாடுறதே ஒரு ஜிஎன் சார் பாடுற கதனு வாரிக்கையோ, ஒரு ராமாஞ்சங்கர் பாடுற ஒரு ராஜு விடலையோ, ஒரு மதுரமணியர் பாடுற ஒரு நாததனுமனிசமோ, ஒரு சமங்குடி பாடுற ஒரு சேத்தஸ்ரீயோ, அந்த டெப்த் இருக்குன்னா அவள் பாடின சமயத்தை தவிர அதை பற்றி நினச்சி 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 ஊறி அது வர சங்கீதம் அந்த டெப்த்து கிடைக்கிறது. அதனால அதை பற்றி நினைக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக சிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதை சொல்லியிருக்கா. அது வந்து ஃபார் ஆல் ஸ்டேஜஸ், எஸ்பெஷலி ஃபார் அட்வான்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் who are experienced. ஸோ எங்கள் தாத்தா சொல்லுவாள், இப்போ ப்ராக்டிஸ் நான் பண்ணாததை தான் நீங்கள் பார்க்குறதே தவிர அவர் யோசிச்சுன்னு இருக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறது அவ்வளோ ஜாஸ்தி அப்படிங்கிறது. இதோட இந்த மணித்துளிகள் எபிசோட்ஸ் முடிகிறது. ஐ ஹோப் இந்த ஷார்ட் கிளிப்ஸாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அடைஞ்சது ரொம்ப பிரயோஜனப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா இவாள்லாம் சத்புருஷா. ஸோ அவள் சொன்னது நமக்கு கேட்குறதே பாக்கியம். ஸோ அதுபடி நம்மளால் கொஞ்சம் நடந்துக்க முடிஞ்சாலும் அதுவே தட் வில் பி லைக் அ கிரேட் திங். அடுத்த ஒரு செட் ஆஃப் சீரீஸ்லேயோ இல்லை ஒரு ஒன் ஆஃப் எபிசோட்லேயோ எங்கள் தாத்தாவோட வியூஸ் ஆன் something which might be very important, which has always been the case with PMI stories and anything to do with money here, that will definitely continue. Thank you so much. Namaskar.